இது சத்தத்தை காணா. ஓகே கேக்குதா? என்னங்க நீங்க வந்துட்டீங்க? எனக்கு ஒரு வன்மம் உண்டு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா பிரபுவோட பாஸ்வேர்டை ஹேக் பண்ண போறோம். நீ சொன்னோட வேர்க்குற எனக்கு. அது எப்படி ப்ரோ நீங்க பண்ணுவீங்க அப்படி சொல்றீங்கன்னா இந்த வீடியோவே அதுக்காக தான். முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா பிரபுவோட பாஸ்வேர்ட். ஸோ அதுக்கு நாம பிரபுவை நம்மளோட வளையத்துல சிக்க வச்சு அவரை நம்மளோட ஒரு ஃபேக்கான வெப்சைட்ல லாகின் பண்ண வைக்கிறோம். பிரபு லாகின் பண்ணிடுவீங்களா? என்ன ஆச்சு? நல்லா தான் கேக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒண்ணு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்க நீ. நான் சொல்ற வெப்சைட்ல வந்து லாகின் பண்ணிடுங்க. அது மட்டும் எனக்கு போதும். எதுவும் இது கிடையாதுல்ல. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பிரபு நான் சொல்ற வெப்சைட்டுக்கு போங்க. என்ன வெப்சைட்? நான் சொல்றது மட்டும் போங்க. கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. கேமரா கிட்ட எடுத்துட்டு கண்ணாயிரம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட். நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட் லாகின் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பிரபு லாகின் பண்ண போறாரு. ஸோ பிரபு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சைன் அப் பண்ணல. சைன் அப் பண்ணுங்க. இப்போ பேர் போடுங்க, இமெயில் ஐடி போடுங்க, கண்ணை மூடிட்டு இப்போ பாஸ்வேர்டு போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரபு வந்து அவர் பாஸ்வேர்ட் போட்டு சைன் அப் பண்ணிட்டாரு. இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? மாட்டிக்கிட்டனா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு வெப்சைட்டை சைன் அப் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டேட்டா எங்க போகும்? அந்த வெப்சைட்டோட சர்வருக்கு போகும். ஸோ வெப்சைட் இங்க இருக்கு, சர்வர் எங்க இருக்கு காட்டுறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட சர்வர். இந்த சர்வருக்குள்ள தான் பிரபுவோட டேட்டா எல்லாமே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட சர்வர்ல இருக்கிற பிரபுவோட டேட்டா, பிரபுவோட பாஸ்வேர்ட், அந்த பாஸ்வேர்டை வந்து எடுக்க போறோம். ப்ரோ அது ரொம்ப ஈஸி தானே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க போடுற பாஸ்வேர்ட் எல்லாமே அப்படியே போய் ஸ்டோர் ஆகாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேஷ் ஃபங்க்ஷன்ல என்கிரிப்ட் ஆகி அப்புறமா அது ஹேஷ் வேல்யூவா தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ அது எப்படி ஸ்டோர் ஆகுது, அந்த ஹேஷ் வேல்யூவா ஸ்டோர் பண்ணதையும் ஹேக் பண்ண முடியுமா, அதை கிராக் பண்ண முடியுமா, அது பண்றது எப்படி அப்படின்ற எல்லா விஷயமும் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்தாலும் this video is sponsored by Rajalakshmi Eduverse. Rajalakshmi Eduverseன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணுறது, பாஸ்வேர்ட் எப்படி வந்து ஸ்ட்ராங்காக சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸில் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்பராக மாறணும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எனக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸை நீங்கள் ராஜலட்சுமி எட்வர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ராஜலட்சுமி எட்வர்ஸில் இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் கரிக்குலம் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். இதோட முக்கியமா இவங்க 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸும் கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா உங்களால இங்க எல்லாத்தையும் நீங்க தமிழ் இங்கிலீஷ்லயே கத்துக்க முடியும். கரெக்டா பார்த்தா அவங்க கிட்ட 500+ ஸ்டூடெண்ட்ஸும் 30+ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டீச்சர்ஸாவும் இருக்காங்க. நீங்க இப்போ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு 0 காஸ்ட் இஎம்ஐயும் இருக்கு. கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு பொறுமையா கூட நீங்க வந்து ஃபீ பே பண்ணிக்கலாம். அவங்களோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரபுவோட பாஸ்வேர்டு வந்து நமக்கு தெரியும். அதுக்கான காரணம் பிரபு வந்து நம்மளோட சைட்ல வந்து லாகின் பண்ணிருக்காரு. ஆனா ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா கூகுளே அவங்களோட யூசரோட டேட்டாவை ஹேக் பண்ண போறது கிடையாது. ஹேக்கர்ஸ் தான் ஹேக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த டேபிளோட டேட்டா எப்படி கிடைக்கும்? சிம்பிள், டேட்டா பிரீச். டேட்டா பிரீச் என்னன்னா திடீர்னு இந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற டேட்டாலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஆன்லைன்ல வந்து இல்லீகலா பரவப்படும். அதாவது பாத்தீங்கன்னா டார்க் வெப்ல இந்த வெப்சைட்டோட டேட்டா பேஸ் வந்து இருக்கு, அந்த வெப்சைட்டோட டேட்டா பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து லீக் ஆகும். அப்படி உங்களோட மெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் இதுக்கு முன்னாடி லீக் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணா சிம்பிளா செக் பண்ணலாம். RU Pond அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போயிட்டு உங்களோட மெயில் ஐடி போட்டு பாருங்க. அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் அண்ட் டேட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லீக் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மெயில் ஐடி போட்டு பாக்குறேன். கூகுள்ல போயிட்டு have I been pond இதை போட்டீங்கன்னு வைங்களேன், உள்ள உங்களோட மெயில் ஐடி போட சொல்லும். என்று போறேன். சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், 2018 டப் ஸ்மாஷ்ல ஒரு பாஸ்வேர்ட் லீக் ஆயிருக்கு சோல்ஜர்ஸ். அப்புறம் ஐஎம்னு ஏதோ ஒன்று லாகின் பண்ணிருக்கேன். இது போட்டோகிராஃபியா? நான் தப்பா படிச்சிட்டேன், சாரி. போட்டோகிராஃபி ஏதோ ஒரு டேட்டா பிரீச் ஆயிருக்கு. யாருன்னு தெரியுதா சோல்ஜர்ஸ்? இந்தியா மார்ட் ஃபோன் பண்ணி வெறுப்பேற்றுவாங்களே, அவங்களோட வெப்சைட்லயே நம்மளோட பாஸ்வேர்ட் போயிருக்கு. கிட்டத்தட்ட 4 இடத்துல என்னோட பாஸ்வேர்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, நம்மளுது போன மாதிரி பிரபுவோடது போயிருக்கா, நம்ம எடிட்டர் வந்து போயிருக்கான்னு பார்க்கவா? எதுக்காக? சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க, நம்ம டெய்லி மோஷன், டாமினோஸ் பீட்சா, லிங்க்ட்இன்ல பார்த்தா 2 தடவை டேட்டா பிரீச் ஆயிருக்கு. அப்புறம் மைண்ட் ஜால்ட், அது என்னது மைண்ட் ஜால்ட்? சர்ச் மைண்ட் ஜால்ட், வீடியோ கேம் டெவலப்பரா? அப்புறம் ட்விட்டர், ஜொமேட்டோ, ஜூம் கார் 1 2 3 4 5 6 7 8 9 இடங்களில் தன்னோட பாஸ்வேர்டை பறி கொடுத்த பிரபுக்கு வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேரோட பாஸ்வேர்டு எத்தனை இடத்துல காணாம போயிருக்கு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல போடுங்க, நீங்க எந்தெந்த இடத்துல நீங்க ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃபைன்.
ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா பிரீச் ஆகி நம்மளோட பாஸ்வேர்டு வந்து வெளியே வந்துருச்சு. ஹேக்கர் கிட்ட அந்த பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சு. பட் அந்த பாஸ்வேர்டு எப்படி இருக்கும்? அப்படியே வந்து நம்ம போட்ட மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. அப்போ எப்படி ப்ரோ சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது வெப்சைட்ஸோட டேட்டா பேஸ்ல பாஸ்வேர்ட்ஸ் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்றது தான். இதை ஈஸியா புரிஞ்சுக்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா, நாம பிரபு சைன் அப் பண்ண வச்சோம் இல்லையா, அந்த வெப்சைட்ல எப்படி வந்து பாஸ்வேர்ட் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தா தெரிஞ்சிடும். அதாவது நம்மளோட லோக்கல் சர்வர்ல எப்படி நம்ம பாஸ்வேர்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட சர்வர்ல இருக்கிற யூசர் டேட்டாவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ அது எப்படி பண்றது? ரொம்பவே சிம்பிள். நம்மளோட சர்வருக்கு கூட வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணா போதும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா SSH மூலமா நம்மளோட சர்வரோட டெர்மினல் நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். SH root at IP NIP அப்படின்றத மறைச்சிருவேன். இப்போ நம்ம பாஸ்வேர்ட் போட்டோட நமக்கு ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. ஸோ நம்மளோட டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகும். அந்த டேட்டா பேஸ் என்ன அப்படி சொல்லணும்னா MySQL. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா MySQL கூட லாகின் பண்ண போறோம். இப்போ நம்ம SQL வந்ததுக்கு அப்புறமா டேட்டா நம்மளோட டேபிள போய் பார்த்தா தெரிஞ்சிடும் பிரபுவோட பாஸ்வேர்ட் என்ன போட்டிருக்காரு அப்படி சொல்லிட்டு யூஸ் பாஸ் ஆப் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நியூ யூசர் அப்புறம் பார்த்தீங்கன்னா செமிகோலன். இப்போ பார்த்தா நம்மளோட சர்வரில் இருக்கிற டேபிளில் பிரபுவோட நேம், பிரபுவோட ஜிமெயில் ஐடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட். பட் பிரபு போட்ட பாஸ்வேர்டோட லென்த் வந்து இவ்வளோ கிடையாது. பட் இதில் மட்டும் ஏன் லென்த் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கான ரீசன் எப்பயுமே நீங்கள் ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் போடுறீங்கன்னா உங்களுக்கு அப்படியே போய் ஸ்டோர் ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் ஃபங்க்ஷனால ஹேஷ் பண்ணி ஒரு ஹேஷ் வேல்யூவாக தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இங்கேயும் அப்படி தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஒரு ஹேஷ் வேல்யூ தான் இருக்கு. ஆக்சுவல் பாஸ்வேர்ட் நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த ஹேஷ் வேல்யூவா இருக்கிற என்கிரிப்டட் சைஃபர் டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ரிவர்ஸ் ஹேஷ் பண்ண முடியுமா கேட்டா ஹேஷ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆனா மாஸ்கிங் அட்டாக் அப்படின்னு ஒரு அட்டாக் இருக்கு. அது மூலமா பாத்தீங்கன்னா நம்மளால இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். அதாவது பிரபு என்ன வந்து பாஸ்வேர்ட் போட்டிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது வந்து எப்படி பண்றதுன்னு இப்ப பார்ப்போம். இது மூலமா யாரோட பாஸ்வேர்ட் அதை பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பிரீச் தான் டேட்டா லீக் ஆச்சு இல்லையா, அவங்களோட டேட்டாவை என்னதான் என்கிரிப்ட் பண்ணி என்னதான் வந்து ஹேஷ் வேல்யூ போட்டு ஹேஷ் வேல்யூவா வந்து நமக்கு சேவ் பண்ணாலுமே அதை ஈஸியா வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நமக்கு தேவையானது ஒரு நல்ல பிசி வித் நல்ல கிராபிக்ஸ் கார்டு. ஸோ அதுக்காக தான் இந்த பிசி ரொம்ப நேரமா அமைதியா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா 2080 Ti இருக்கு. ஸோ இந்த 2080 Ti வச்சு பிரபுவோட இந்த பாஸ்வேர்டை வந்து கிராக் பண்ண போறோம். டேட்டா பிரீச்ல இருந்து ஆட்டையை போட்ட டேட்டாவை நாம கிராக் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு தேவையானது மாஸ்கிங் அட்டாக். அந்த மாஸ்கிங் அட்டாக் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு தேவையானது ஒரு ஹேக்கிங் டூல். அந்த டூல் என்னன்னா அதுதான் ஹேஷ்கேட். கூகுள்ல போயிட்டு ஹேஷ்கேட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு லிங்க் வரும். அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஹேஷ்கேட் பைனரிஸ்னு இருக்கும். அதை நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன ஜிப் ஃபைலை ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல நமக்கு ஒரு exe ஃபைல் இருக்கும். இதுதான் நமக்கு முக்கியமான ஃபைல். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இதே ஸ்பேஸ்ல இதே டைரக்டரியில ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் இன் டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு விண்டோஸ் பவர் ஷெல் ஓப்பன் ஆகும். நமக்கு பவர் ஷெல் தேவையில்ல. ஸோ கமாண்ட் தான் நமக்கு தேவை, விண்டோஸ் கமாண்ட் தான். ஸோ அதனால நம்ம சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. அது பவர் ஷெல்ல இருந்து சிஎம்டிக்கு அது கமாண்டுக்கு மாறிடும். எதுக்கு நம்ம கமாண்ட் இங்கே ஓப்பன் பண்ணிருக்கோம்னா நம்மளோட இந்த hashcat.exe இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். பட் அப்படியே ஓப்பன் பண்ணக்கூடாது, சம் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணா hashcat.exe ஸ்பேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேஷ் டைப் மென்ஷன் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா -m அண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா MD5. ஆக்சுவலாக நம்மளோட சேவ் பண்ண ஃபைல் ஹேஷ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா MD5 தான் பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 0. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஹேஷ் வேல்யூவை பாஸ் பண்ணணும். ஸோ அந்த ஹேஷ் வேல்யூ எப்படி பாஸ் பண்ணலாம்னா இதே டைரக்டரியில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஹேஷ் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நமக்கு கிடைச்ச இந்த பாஸ்வேர்ட் ஹேஷை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? ஸோ இப்போ வந்து அதில் நம்மளோட ஹேஷ் அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைலை பாஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -a எதுக்கான அட்டாக் மோட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் அட்டாக். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 3. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் செட். ஆக்சுவலாக கஸ்டம் கேரக்டர் செட் யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் இருக்கலாம், ஸ்மால் லெட்டர் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா -1. இதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்வேர்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். லைக் வந்து ஸ்மால் லெட்டர் இருக்கலாம், டிஜிட் இருக்கலாம், அப்புறம் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க், அப்பர் கேஸ், கொஸ்டின் மார்க், லோவர் கேஸ், கொஸ்டின் மார்க், டிஜிட். இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டோட லென்த். ஸோ நம்மளோட பாஸ்வேர்ட் லென்த் வந்து 8 தான். ஏன் அப்படின்னா நான் 8 தான் கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் கொடுக்குற மாதிரி. ஆனால் 8 தெரியும். பட் உங்களுக்கு வேணா நீங்கள் மல்டிபிள் மாற்றி போட்டு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நான் 8 கொடுக்குறேன். ஸோ
கொடுத்தாச்சு. இப்போ என்டர் கொடுக்க வேண்டியதான். ஹேஷ்கேட் இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இதுக்கு வந்து டைம் வந்து உடனே முடிஞ்சுவாங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ போட்டுவிட்டு நம்ம நாளைக்கு காலையில் வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹவர்ஸ் கணக்கில் காட்டுது. அதாவது இப்போ முடியாது இந்த மேட்ரு. ஸோ அதெல்லாம் வந்து நாளைக்கு தான் நான் வந்து பார்க்கணும் இது கிராக் ஆச்சா இல்லையா அப்படின்றது. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ ஒரு கிராஃபிக்ஸ் தான் பண்ணும். பட் இதுவே நம்ம மைனிங் மாதிரி பெருசாக வச்சிருந்து நிறைய கிராஃபிக்ஸ் கனெக்ட் பண்ணால் டக்குன்னு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் இன்று போய் நாளை வருகிறேன். பாய். The next day. ஓகே சோல்ஜர்ஸ், கடைசியாக நம்மளோட பிரபுவோட பாஸ்வேர்டை கிராக் செஞ்சாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல போடும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் காமிச்சது. ஏன்னா 2 மணி நேரம் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் பார்த்தா நான் லேப்டாப்பில் வந்து கிராக் பண்ண போட்டிருக்கேன். லேப்டாப்பில் வந்து RTX 2060 இருந்தது. அதனால் 2 மணி நேரம் காமிச்சு. பட் RTX 2080 Tiயில் PC வெர்ஷன், அது பிசியோட கிராஃபிக்ஸ் கார்டுங்களே அதில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 48 மினிட்ஸ்லேயே பிரபுவோட பாஸ்வேர்டு வந்து கிராக் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிரபுவை கூப்பிட்டு வரோம். பிரபு கிட்ட வந்து நம்ம கேட்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு A2D swag அப்படின்ற பாஸ்வேர்டு காட்டுது. பிரபு கிட்ட வந்து இதை காட்டாம என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். பிரபு கூப்பிட்டு பிரபு பாஸ்வேர்ட் கிராக் பண்ணியாச்சு. என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்க சொல்லுங்க. சத்தியமா மறந்துட்டீங்களா பிரபு? இது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா கரெக்ட். A2D சீரியஸா தான் இங்க இருங்க. A2D swag எல்லாம் டெக்னாலஜி. A2D swag இதான் நீங்க போட்டது. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பிரபுவோட பாஸ்வேர்டு வந்து நம்மளால வந்து வெறும் 48 மினிட்ஸ்ல கிராக் பண்ண முடியுதுன்னா இன்கேஸ் நம்மளோட பாஸ்வேர்டு வந்து இது மாதிரி வெளியே போச்சுன்னா நம்மளோட பாஸ்வேர்டு எல்லாமே ஈஸியாக கிராக் ஆயிடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிராக் ஆயிடும் அப்படின்ற வந்து தேதி தான் நமக்கு இங்கே கிடைக்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இப்போ நம்ம வந்து கிராக் பண்ணது வந்துன்னா MD5 ஹேஷ் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம கிராக் பண்ணியிருக்கோம். பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் இப்போ இருக்கிற ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்ல Django யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற பாஸ்வேர்ட் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ண போகிற ஹேஷ் ஃபங்க்ஷன் என்னன்னா SHA-256 தான் யூஸ் பண்ணும். MD5 கம்பேர் பண்ணும்போது SHA-256ன்ற ஹேஷ் ஃபங்க்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூர். சரி, வெறும் SHA-256 மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அது கூட சால்ட்டிங் இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிடைக்கிற பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா, அந்த பாஸ்வேர்ட் கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா சம் டிஜிட்ஸ் ஆர் வேல்யூஸ் ஆட் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் அதுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூ கண்டுபிடிச்சு அதான் ஸ்டோர் பண்ணும். உப்பு போட்டால் சேஃப் ஆகிடும். உப்பு வாங்க போறியா? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. உப்பு போடல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து 2 டைப்ஸ் அந்த மாதிரி 2 டைப்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஒன்று MD5 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா Djangoவோட டிஃபால்ட் இது 256 SHA-256 இருக்கு இல்லையா, அது கூட சால்ட்டிங் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அகைன் நம்ம சர்வருக்கு வந்து SH கனெக்ட் பண்ணிக்கலாம். SH root IP அப்படி சாரி தப்பு IP தப்பு போட்டேன். கேட்குது, கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MySQL இந்த மாதிரி கியூ ஒர்க் ஆகுது. சோல்ஜர்ஸ் கியூ போயிடுச்சு. பிரபு வந்து பார்த்தீங்கன்னா 2 சேவ் ஆயிருக்கும். ஸோ மேலே இருக்கிறது நம்மளோட MD5, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா SHA-256ல வித் சால்ட்டோட பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா PBKDF2 இருக்குங்களா, இது வந்து ஸ்டோர் பண்ணுற அல்காரிதம். இதில் SHA-256 ஆஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா எத்தனை ரவுண்ட்ஸ் பாருங்க, 1 10 100 சோல்ஜர்ஸ் 0 தொடர்ந்து இருக்காங்க. கண்ணு தெரிய 39 லட்சம் டைம்ஸ் வந்து ஆஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கிராக் பண்ண முடியும்னா இதையுமே கிராக் பண்ண முடியும். அது கிராக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதா மேட்ரு. இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி நம்ம டார்கெட் ஹேஷ் இருக்கு இல்லையா அதை மட்டும் மாற்றிட்டா போதும். முன்னாடி இந்த எடுத்துட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அகைன் ஹேஷ்கேட் ஓப்பன் பண்ணுவோம். .exe இதில் என்ன மேட்டர்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தது MD5, இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா SHA-256 கூட கிடையாது. இது வந்து Djangoவோட ஃப்ரேம் ஒர்க்கில் யூஸ் பண்ணுற டிஃபால்ட் இது. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேஷ்கேட் அல்காரிதம் ஃபைண்டர் ஹேஷ் டைப் ஐடென்டிஃபையர் இங்கே போடும். இந்த இருக்கு பாருங்க, பாசிபிள் அல்காரிதம்ஸ் Django PBKDF2 SHA-256 ஹேஷ்கேட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்னு காட்டுதுங்களா. இதில் போயிட்டு PBKDF2 SHA-256 அண்ட் இதோட நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10,000. இப்போ அதை அப்படியே அங்கே போட்டு இது பண்ண வேண்டியதான். M10,000 டார்கெட் .txt அட்டாக் டைப்பு 3 ப்ரூட் ஃபோர்ஸ் மாஸ்க் அட்டாக். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா -1 கேரக்டர் செட் கொஸ்டின் லோவர் கேஸ் அப்பர் கேஸ் டிஜிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 கேரக்டர். ஓகே சோல்ஜர்ஸ், கிராக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்ப்போமா. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே 2080 Ti தான். இப்போ பாருங்கள் சோல்ஜர்ஸ், நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் பிரச்சனை என்னன்னா எத்தனை இயர்ஸ்ன்னு காட்டுது. இந்த கிராக் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகுன்றது பார்த்தீங்கன்னா 912 நாள் கிடையாது, 912 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு காட்டுது. பாஞ்ச் பாபுல வருமா 922 இயர்ஸ் லேட்டர். 912 ஆண்டுகளுக்கு பிறகு
ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி கிராக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா MD5 அல்காரிதம் வந்து வீக். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிக்க முடியும். அதை பார்த்தீங்கன்னா அது வீக்குன்னு தெரிஞ்ச இப்போ இருக்கிற எல்லா சைட்ஸே பார்த்தீங்கன்னா அது எதுவுமே அது MD5 யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா SHA-256 மட்டும் இல்லாமல் சால்ட்டிங் அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ரவுண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. பிரபு போட்ட நான் டம்மியான ப்ராசஸரை கிராக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 912 வருஷங்கள் ஆகும் அப்படின்ட்டு காட்டுது இந்த கேமிங் பிசியில். ஸோ யோசிச்சு பாருங்க, அப்போ நீங்கள் போடுற 16-18 கேரக்டர்லாம் போட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும், ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம் ஆட் பண்ணி போடும்போது எவ்வளோ நாள் ஆகும்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நான் ஹேக்கர் தான் எவனா சொன்னான்னு வச்சுக்கோ, அப்படி எவனா கட்ட செருப்பலடி. பாஸ்வேர்ட் கிராக் பண்றதுன்றது பாசிபிளான்னு கேட்டா பாசிபிள், ஆனா ஃபீசிபிள் கிடையாது. தியரிட்டிக்கலி நம்மளால பண்ண முடியும், பட் ப்ராக்டிகலி 912 வருஷம் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. தாராளமா நம்பி எல்லா டேட்டாவையும் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். பாஸ்வேர்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃபா இருக்கு. ஸோ அந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. அதை மாதிரி நம்ம அது ஹேக்கர் வந்து பாஸ்வேர்ட் ஹேக் பண்ணிட்டா அப்படின்லாம் சொல்லலாம், அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. டேட்டா பிரீச் ஆனாலுமே உங்களோட டேட்டா செக்யூரா தான் இருக்கும். ஆனா அப்படி இருந்தால் எப்படி ஒரு அக்கௌண்ட் ஹேக் ஆகுதுன்னு கேட்டா, அவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்டையோ பாஸ்வேர்டை கிராக் பண்றது இல்லை, ஹேக் பண்றது இல்லை, உங்களை தான் ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது லிங்க் அமைச்சு அது மூலமா வந்து செஷன் ஆடியோ போட்டு தொட்டா தூக்கிடுவேன். பட் யூடியூபுக்கு இது கூட தெரியாம இன்னத்துக்கு வந்து 18+ இல்ல வந்து கம்யூனிஸ்டே கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். வேற கூட்டு போங்கடா, கொடுத்துருது கண்டிப்பா வரும். கிராக் பண்றாங்க, இது தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஜஸ்ட். ஸோ இந்த மாதிரி விஷயம் கற்றுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பண்ணால் இதுக்கான R&Ds இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு அந்த சைட்டு டெவலப் பண்ணோம், என்னதான் டெம்ப்ளேட்டாக இருந்தாலும் அதுக்கும் டெவலப் பண்ணணும், அதுக்கும் உட்காரணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஹோப் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அல்காரிதம்காக அது லைக் பண்ணுங்க. ஏன்னா அல்காரிதம் லைக் பண்ண தான் வந்து மேலே புஷ் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுங்க, அதுவும் அல்காரிதத்துக்கு தேவை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் கிளிக் பண்ணி வந்தாலும் அதுக்காக இந்த வீடியோ புஷ் பண்ணும். அதோட முக்கியமானது இது மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி விஷயம் கற்றுக்கினா நம்மளோட ஸ்பான்சர், அதாவது இந்த வீடியோட ஸ்பான்சர் ராஜலக்ஷ்மி எடுவர்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ் இருக்கு, ஜாவா அண்ட் பைத்தான் பேஸ்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்காக. ஸோ நீங்கள் இப்போ கற்றுக்க போறீங்கன்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இப்போ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாப் ஓப்பனிங்ஸ் நிறையவே இருக்கு. சரி, ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த பார்க்கறதுக்கு பாய். உங்களை ஒரு எலியாக வைத்து இந்த வீடியோ முடித்ததுக்கு அது நீ பெருமைப்படுத்த.